மூச்சப்பட்டு அந்த மூட்டை பூச்சி மருந்து வாங்கி சாப்பிட்டுட்டு குடும்பமாக செத்துருவோம். நம்ம தினம் தினம் சாகிறதுக்கு இது ஒரேடி என்ன செஞ்சிடலாம், செத்து போயிடலாம். கரை இருந்தாவது என்ன பண்ணிடலாம், கரை இருக்குன்னு தெரிஞ்சு கரையை தாண்டி கரையில் போய் சேர்ந்துடலாம். கரையே தெரிய மாட்டேக்கம்மா, எப்படி நம்ம கரைக்கு போக முடியும்? அதனால சத்தம் கட்டாமல் என்ன பண்ணிடுவோம், நம்ம சாப்பிட்டு மூட்டை பூச்சி மருந்தை வாங்கி சாப்பிட்டு செத்துருவோம் அப்படிங்கிறான். இப்போ அவங்க அம்மா அழுகுறாங்களாம், இல்லை சாகக்கூடாது. உடனே இவர் என்ன பண்ணுறான், சரி ஆண்டவர்கிட்ட போய் ஜோம் பண்ண போவோம் அப்படின்னு சொல்லி நேராக ஆலயத்துக்கு ஓடினாராம். ஆலயத்தில் போய் ஜோம் பண்ணார். ஆண்டவரே, நான் என்னன்னாலும் உமக்கு பண்ணுறேன்ப்பா, எனக்கு ஒரு 3 ரூபா பைசா மட்டும் தாங்க. 2 மணி நேரம் ஜோம் பண்ணியிருப்பாராம். அவர் என்னோட ரட்சிக்கப்பட்ட புதுசாக, அவருக்கு அந்தளவுக்கு ஜமனமும் தெரியாது. அப்போ இந்த ஒரே வார்த்தையை தான் நான் ஜோம் பண்ணிட்டு இருந்தேன். என்ன வேலைனாலும் உங்களுக்கு செய்கிறேன் ஆண்டவரே, எனக்கு ஒரு 3 ரூபா பைசா மட்டும் தந்துருங்க, எங்கள் வீட்டில் கஞ்சி காய்ச்சி குடிச்சிருவோம், பட்னியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஒரு சத்தம் கேட்டுச்சான். எலும்பி நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம் கேட்டதான். உடனே அவர் என்ன பண்ணாரா, சர்ச்சி ஊழியக்கார்ட்ட சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கிளம்புனாராம். அவர் வீட்டுக்கு வராரா, வீட்டுக்கு வரவா ஒரு போஸ்ட்மேன் அவங்க அம்மா கையில் 30 ரூபா மணி ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கையில் தூக்கி கொடுத்தாராம். அல்லேலூயா. உடனே இவருக்கு ஒரே சந்தோஷம், ஒரே ஆச்சரியமா, நம்ம 3 ரூபா பைசா தான் கேட்டோம், ஆனால் கர்த்தர் 30 ரூபா தந்திருக்காரு, கர்த்தர் எவ்வளோ நல்லவராக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கர்த்தருக்கு நன்றி சொன்னாராம். அது எப்படி அந்த 30 ரூபா வந்துச்சு அப்படின்னு சொன்னால், 2-3 வருஷத்துக்கு முன்பதாக ஒரு தாத்தா அவர் காய்ச்சல்னால நடுங்கிக்கிட்டே இருந்திருக்கிறாரு. அவருக்கு உதவி செய்ய யாருமே இல்லாமல் இருந்திருக்காங்க. அப்போ இவருடைய தங்கச்சிமார் என்ன பண்ணியிருக்காங்க, அவரை ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போய் அவருக்கு மருந்தெல்லாம் கொடுத்து அவரை கொஞ்சம் பார்த்து சரியாகி விட்டுருக்காங்க. அவர் 3 வருஷமா இவங்களை மறந்தே போயிட்டாராம். ஆனால் இவன் ஜெபிக்க ஆரம்பிச்சதுனால கர்த்தர் என்ன பண்ணாரு, அவர் இருதயத்திலவே கிரியை செஞ்சாராம். 3 வருஷத்துக்கு முன்னாடி உனக்கு அந்த பிள்ளைங்க உதவி செஞ்சாங்களே, அவங்கள நீ மறந்துட்டியா? உடனே இவர் என்ன பண்ணாரா, ஐயோ நான் வியாதியில் இருக்கும்போது எனக்கு உதவி செஞ்சாங்களே, அதனால இவங்களுக்கு நான் கண்டிப்பாக ஏதாவது செய்யணும் சொல்லி உடனே என்ன பண்ணாரா, 30 ரூபா மணி ஆர்டர் அனுப்பி விட்டாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. உடனே அவர்கள் சந்தோஷமாக அந்த 30 ரூபா வச்சு அவர்கள் சாப்பிட ஆரம்பித்தார்கள், குடும்பத்தை நடத்த ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சாப்பாட்டுக்கு வழி இல்லை, சாப்பிடாம செத்து போயிட வேண்டியதான். அந்த விதமான மரண போராட்டத்தில் அவர்கள் பாதிக்கப்பட்டு இருந்தார்கள். இப்போ கடைசியாக அவர் என்ன பண்ணுறாரு, ஆண்டவரை ஜெபம் பண்ணி பார்ப்போம். ஜெபிக்கும் போது கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அவர் நினைக்கிறதை காட்டிலும் நிறைய மடங்கு கொடுத்துட்டாரு. இவர் கேட்டதே 3 ரூபா பைசா தான், ஆனால் கர்த்தர் கொடுத்ததோ 10 மடங்கு கிட்ட கொடுத்துட்டாரு. கர்த்தர் அவர்களை மரணத்தை ஜெயிக்க வைத்தார். அல்லேலூயா. ஒருவேளை இவங்க சாப்பிடாமலே இருந்தா நிச்சயமா மரித்து தான் போயிருப்பாங்க. ஆனா அவர்கள் கர்த்தரை நம்பினதுனால, கர்த்தர் மேல விசுவாசம் வைத்ததுனால, கர்த்தரை சார்ந்து இருந்ததுனால அந்த மரணத்தை ஜெயமாக விளங்க கர்த்தர் உதவி செய்தார். ஆமென், அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம ஜெபிக்கும் போல விசுவாசத்தோட நம்பிக்கையோட கர்த்தர் நிச்சயமா என்னை நடத்துவார், என்னை கைவிட மாட்டார், எனக்கு உதவி செய்வார் என்று சொல்லி நம்ம நம்பிக்கையோட ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் யார் மூலமாவது நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. மறந்து போன அந்த தாத்தாவின் இருதயத்தில் கர்த்தர் போய் கிரியை செஞ்சு நீ அவங்களுக்கு ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்லி கர்த்தர் அவர்களுடைய தேவைகளை சந்தித்தார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தரால யார் மூலமானாலும் போஷிக்க முடியும். எலியாவை காகம் கொண்டு போஷித்தாராம். கர்த்தர் நம்மையும் யாரை கொண்டுனாலும் எதை கொண்டுனாலும் போஷிக்க அவரால் முடியும். ஆனால் அந்த தேவையின் நேரத்தில், அந்த பிரச்சனையின் நேரத்தில், அந்த கலக்கத்தின் நேரத்தில், அந்த மரணத்தின் நேரத்தில் நம்ம ஆண்டுடைய சமூகத்தில் அவரை விசுவாசித்து அவர்